பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாக்யா வந்து சமையல் கட்டில் எப்போதும் போல் நிற்கிறாங்க, நின்றுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு பாட்டி உட்காந்துருக்கு. இங்கே வந்து ராதிகா என்ன பண்ணுறாங்க, எப்போ தான் உங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு கோபியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. கோபியை நல்ல சத்தம் போடுறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் அம்மா கிட்ட இந்த செய்தியை சொல்லிடுங்க, இதெல்லாம் மறைக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு தான் வெக்கம், ஏன் மறைச்ச அப்படின்னு உங்களை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கு சரி சரி பேபி நான் சொல்லிடுறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாரு கோபி. அப்போ வந்து இவங்க வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது அங்கே வந்து செல்வியும் பாக்கியாவும் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இது வந்து மேடத்தோட அல்ல கை நிற்கிதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ எப்படி சொல்கிறது நம்ம அப்படின்னு நினைக்கிறாரு. மம்மி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் ஹாலுக்கு வர முடியுமா மம்மி அப்படின்னு கேட்குறாரு. ஏப்பா எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படிங்கும்போது, இங்கே நிறைய கூட்டமாக இருக்காங்க, அதனால் உங்ககிட்ட பேச முடியாது, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். இங்கே என்ன பாக்கியாவும் செல்வியும் தானே இருக்கிறாங்க, என்ன ரகசியம் பேச போகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, கொஞ்சம் வரீங்களா ஹாலுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே என்ன பாக்கியாவுக்கு தெரியாமல் என்ன, பாக்கியாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ இங்கே சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் வேறு விஷயம் சொல்ல போகிறேன் மம்மி, நீங்கள் கொஞ்சம் ஹாலுக்கு வாங்கங்கம்மா. பாக்கியா அப்படியே முறைச்சி பார்க்குது. முறைச்சி பார்க்குறாளே, இவளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வந்து எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, மம்மி இங்கே வர முடியுமா வர முடியாதாங்கிறதுக்கு, வர இப்போ எந்திரிக்க முடியலப்பா, நான் இப்போ தான் வந்து உட்கார்ந்தேன், நான் எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம் ஆகும், நான் எந்திரிச்சு வந்துட்டு உனக்கு சொல்கிறேன், நீ கீழே இறங்கி வா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போனால் ராதிகா அப்படியே கோவமாக நிற்கிறாங்க. இப்போவும் சொல்லலையா, நான் தான் சொன்னேன்ல பாக்கியாவுக்கு தெரியும் இந்த விஷயம் சொன்னேன்ல, நீங்கள் சொல்லிட வேண்டியதானே, அது எப்படி அவளை வச்சுக்கிட்டு நான் சொல்ல முடியும், அவளையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்ல முடியாது, அவளெலாம் நான் ஒரு மனுஷியாகவே நினைக்கல, மம்மி கிட்ட நான் தனியாக பேசுகிறேன், எங்கள் மம்மி என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, பாக்கியா எப்போதும் போல் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாரு, சப்பாத்தி வாங்க வர்றாரு. லேட் ஆகிடுது. லேட் ஆகும்போது சாரி சொல்லிட்டு ராதிகா கொடுக்குறாங்க. அப்போ வந்து அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வர்ற கஸ்டமர்கிட்டையெல்லாம் வந்து லேட் படுத்தக்கூடாது, நம்ம கடையில் இப்போ கூட்டம் அதிகமாக வருதுல்ல, அப்போ ஒரு கஸ்டமர் போனாலும் இவங்க போய் வெளியில் போய் சொல்லிடுவாங்க அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் கஸ்டமர்லாம் வெளியில் வெயிட் பண்ண வைக்காதீங்க, அதாவது வெளியில் போய் அவங்க நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா நம்ம கடையே நடத்த முடியாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதோட வந்து அவங்கெல்லாம் சரிங்க பாக்கியாக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே கோபி வந்து என்ன பண்ணுறாரு, குறுக்கொன்று நெடுக்காமல் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து இது கேட்குறாங்க, ராதிகா வந்து கோபிக்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு இப்படி நடக்கிறீங்க, இல்லை அம்மா கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி சொல்கிறதுங்கிறத மனசுக்குள்ளேயே நான் ஒரு ரிஹர்சல் பார்க்குறேன் ராதிகா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆமாம் பெரிய இந்த விஷயம், போய் பட்டுன்னு உடச்சி பேசுங்க அப்படிங்கிற